Hi friends, in this video நம்ம ஒரு மைக் தான் ரெடி பண்ண போறோம். அதாவது நம்ம வீடியோடைய ஆடியோ கிளாரிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கு சின்ன ஒரு காலர் மைக் தான். அப்ப டைம் வேஸ்ட் ஆகாம வீடியோல போலாம். கேஸ் முதல்ல வந்து ஒரு மைக் எடுத்துக்கோங்க. இது வந்து நம்ம கிட்ட இருக்க பழைய இயர்ஃபோன்ல என்னன்னா கிடைக்கும். அடுத்து வந்து இந்த மாதிரி 2 ஒயர் என்னன்னா தேவைப்படுது. இதை தான் நம்ம மைக் லைனா யூஸ் பண்ண போறோம். அடுத்து வந்து இந்த மாதிரி ஒரு கேப் என்னன்னா எடுத்துக்கோங்க. இந்த ஒரு கேப்பை பார்த்தீங்கன்னா பாதியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம எடுத்த இந்த ஒரு கேப்பை பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே எடுத்த அந்த ஒரு ஒயரில் வந்து இந்த மாதிரி போட்டுக்கிட்டு இந்த 2 ஒயரையும் நம்ம ஏற்கனவே எடுத்த அந்த ஒரு மைக்குடைய 2 லீட்லேயும் வந்து ஷார்ட் பண்ணிக்கணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கொஞ்சமாக லெட்டை யூஸ் பண்ணி சோல்டரிங் பண்ணிக்கிறேன். ஓகே, ஒரு வழியாக கனெக்ட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 2 ஒயரும் நம்ம மைக்கில் வந்து கனெக்ட் ஆகிருக்குது. நம்ம ஏற்கனவே ஒரு கேப் வந்து நம்ம ஒயரில் போட்டிருந்தோம். அந்த கேப்பை பார்த்தீங்கன்னா நம்ம மைக்கில் வந்து ஜாயின் பண்ணணும். அதுக்கு வந்து நம்ம மைக்கில் வந்து இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு கொஞ்சமாக க்ளூ கன்னை வந்து அதில் அப்ளை பண்ணி கொடுத்துக்கிறேன். அப்போ தான் நம்ம மைக்கு வந்து அந்த இடத்துலையே இருக்கும். இப்போ நம்ம க்ளூவை வந்து மொத்தம் அதில் அப்ளை பண்ணி கொடுத்துட்டோம். அடுத்து வந்து நம்ம மைக்கையும் அதில் ஃபிக்ஸ் பண்ணால் நம்ம மைக்கோட ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். அடுத்து வந்து பேக் சைடு பார்த்தீங்கன்னா ஒயர் வந்து ரிமூவ் ஆகாமல் இருக்கு. பேக் சைடு மொத்தம் வந்து க்ளூ அப்ளை பண்ணி கொடுக்கணும். அப்போ தான் நம்ம ஒயர் வந்து அந்த இடத்துல டைட் என்னன்னா ஃபிக்ஸ் ஆகும். ஓகே, ஒரு வழியாக நம்ம க்ளூ வந்து அப்ளை பண்ணி முடிச்சாச்சு. அடுத்து வந்து இந்த மாதிரி ஒரு ஜாக் என்னென்னா தேவைப்படுது. இது வந்து நம்ம ஃபோனில் கனெக்ட் பண்ணுறதுனால இது வந்து தேவைப்படுது. இல்லைன்னா இந்த ஒரு ஜாக் என்னென்னா போதும். நம்ம இப்போ என் ஃபோனில் கனெக்ட் பண்ணுறதுனால அந்த ஒரு போர்ஷனை மட்டும் கட் பண்ணி எடுத்தால் போதும். நான் வந்து இப்போ அதை கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நம்ம ஜாக்கோடைய பின்ஸ் வந்து நோட் பண்ணிக்கோங்க. இதுதான் மைக் இன், அதுக்கப்புறமா இது வந்து கிரவுண்ட். அடுத்து வந்து ஒரு ஸ்ட்ரிங் டியூப் என்னென்னா தேவைப்படுது. இதை வந்து நம்ம ஜாக்கோடைய இன்சுலேஷனை யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு கட் பண்ணி எடுத்திருக்கேன். நம்ம ஏற்கனவே மைக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒயர் வந்து கனெக்ட் பண்ணியிருந்தோம். அந்த ஒரு மைக்கோடைய இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரிங் டியூபை போட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம ஜாக்கில் பார்த்தீங்கன்னா ஒயரை ஷார்ட் பண்ணணும். அதுக்கு வந்து நான் ஏற்கனவே 2 பின் என்ன சொல்லியிருந்தேன். அதாவது கிரவுண்ட் அதுக்கப்புறமா மைக்கின் அந்த 2 லீட்லேயும் பார்த்தீங்கன்னா நம்ம ஒயரை வந்து சோல்டரிங் பண்ணிக்கணும். ஓகே, ஒரு வழியாக சோல்டரிங் பண்ணிட்டோம். நம்ம ஏற்கனவே ஒரு ஸ்ட்ரிங் டியூப் வந்து நம்ம ஒயரில் போட்டிருந்தோம். நம்ம ஜாக்கை பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரிங் டியூப் உள்ளாடி இன்சர்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா நம்ம ஸ்ட்ரிங் டியூப்பை பார்த்தீங்கன்னா சோல்டரிங் யூஸ் பண்ணி அதை வந்து அப்படியே ஹீட் பண்ண போகிறோம். அதை வந்து ஹீட் பண்ண உடனே நம்ம ஸ்ட்ரிங் டியூப் வந்து அப்படியே டைட்டானா ஃபிக்ஸ் ஆகிடும். இந்த ஒரு ஸ்ட்ரிங் டியூப்பை பார்த்தீங்கன்னா நம்ம ஜாக்கோடைய இன்சுலேஷனை யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஒரு வேளை டைட்டானா ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மைக்கோட ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இன்னொரு சின்ன ஒரு வேலை உண்டு. அதாவது நம்ம மைக்குக்கு பார்த்தீங்கன்னா நாய்ஸ் கேன்சலேஷனுக்காக ஒரு ஸ்பாஞ்ச் என்னன்னா கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை வந்து ரொம்ப சின்ன ஒரு சைஸில் என்னன்னா கட் பண்ணி எடுக்க போகிறேன். இதை வந்து இப்போ கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ நம்ம மைக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு அதோட சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஹோல் என்னன்னா போடணும். ஒருவேளை போட்டு முடிச்சுட்டோம். இப்போ வந்து நம்ம மைக்கை பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஹோலுக்குள்ளாடி இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம ஸ்பாஞ்ச் வந்து ரிமூவ் ஆகாமல் இருக்கேன். நம்ம கேப்பை சுற்றி பார்த்தீங்கன்னா க்ளூ வந்து அப்ளை பண்ணி கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம ஸ்பாஞ்சை பார்த்தீங்கன்னா அதில் வந்து அப்படியே டைட் என்னன்னா ப்ரெஸ் பண்ணி கொடுத்தாலே போதும். நம்ம ஸ்பாஞ்ச் வந்து அதிலே அப்படியே ஃபிக்ஸ் ஆகிடும். நம்ம மைக்கை வந்து நம்ம காலரில் ஃபிக்ஸ் பண்ணுறதுனால அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கிளிப் என்ன தேவைப்படுது. அதனால் ஒரு கிளிப்பை எடுத்துக்கிட்டு அந்த ஒரு கிளிப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒயரை வந்து போட்டுக்கிறேன். ஓகே, ஒரு வழியாக போட்டு முடிச்சிட்டோம். ஒரு வழியாக நம்ம ஒர்க் வந்து மொத்தம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. கேஸ் இப்போ நம்ம ஏற்கனவே வாங்கின இந்த ஒரு காலர் மைக்கை வந்து செக் பண்ணி பார்க்கலாம். கேஸ் இப்போ நம்ம பேசுறது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மைக்கில் தான். இதோட ஆடியோ கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து வந்து நம்ம செஞ்ச மைக்கில் வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். கேஸ் நம்ம செஞ்ச மைக்கோட ஆடியோ கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இது வந்து அந்த மைக் மாதிரி கிடையாது. கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல என்னன்னா போக முடியும். இந்த மாதிரி டிஸ்டன்ஸ்ல இருந்தாலும் நம்ம ஆடியோ வந்து கிளியரா என்னன்னா ரெக்கார்ட் ஆகும். அப்போ இன்னைக்குள்ள வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, வீடியோ பிடிக்கிற டிஸ்லைக் பண்ணுங்க. அப்புறம் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. வேற எது புதிய மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்குற வரைக்கும் இட்ஸ் மீ அண்ட் ரிச் கெட்டிங்